இந்த வீடியோக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா, இனிமேல் உங்க வெற்றிய யாராலும் தடுக்க முடியாது. உங்க வெற்றியை இந்த உலகமே கொண்டாடப் போகிறது. இப்ப நாம பார்க்கப் போற இந்த 6 கொள்கைகளையும் நீங்க பின்பற்றினால் உங்களை யாராலும் வெல்லவே முடியாது. வெற்றி எல்லோருடைய கதவையும் தட்டுவதில்லை. எதையும் ஜெயித்துக் காட்ட நினைக்கும் உங்களைப் போன்ற திறமைசாலிகளிடமே மண்டியிடுகிறது. நீங்கள் சோம்பேறிகளிடமும், முட்டாள்களிடமும் சற்று விலகியே இருங்கள். இப்ப வாங்க, நாம அந்த 6 கொள்கைகளையும் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். கொள்கை 1: பயப்படுவதை நிறுத்துங்கள். மனதில் சந்தேகம் ஏற்பட்டால் உங்களால் எதையும் திறம்பட செய்ய முடியாது. ஆனால் இந்த காரியத்தை செய்ய முடியாது என்று நீங்கள் நினைத்தால், மற்றவர்கள் உங்களை பலவீனமானவர் என்று முடிவு செய்து விடுவார்கள். நீங்கள் ஒரு செயலை தொடர நினைத்தால், அது தெரியுமோ தெரியாதோ, முழு மனதோடு தைரியமாக பயத்தை விரட்டிவிட்டு அதில் இறங்குங்கள். கிடைத்தால் வெற்றி, இல்லையேல் அனுபவம். நீங்கள் அதை செய்வதற்கு யோசித்துக் கொண்டே இருந்தால் மற்றவர்கள் உங்களை ஏளனம் செய்யக்கூடும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நம் விண்வெளி ஆராய்ச்சி மையம் முதலில் நிலாவில் இறங்க ஒருவருக்கு அனைத்து பயிற்சிகளையும் கொடுத்து ராக்கெட்டில் அனுப்பி வைத்தார்கள். ராக்கெட் விண்வெளிக்குச் சென்று நின்றது. ஆனால் அந்த மனிதர் நிலாவில் இறங்க யோசித்துக் கொண்டே இருந்தார், என்னவாகிவிடுமோ என்று. ஆனால் அவருடன் துணைக்குப் போன நீல் ஆம்ஸ்ட்ராங் என்பவர் நிலாவில் முதலில் கால் பதித்தார். இன்று நிலாவில் கால் பதித்த முதல் மனிதர் நீல் ஆம்ஸ்ட்ராங் என்ற புகழ் அவரை உலகமே திரும்பிப் பார்க்க செய்தது. எவ்வளவு பெரிய பயிற்சி செய்தாலும் தைரியமில்லை என்றால் இந்த உலகில் எதையும் சாதிக்க முடியாது என்பதை நினைவில் கொண்டு செயல்படுங்கள். பயத்தை வெல்ல வேண்டும் என்றால் மனரீதியாகவோ பொருள் ரீதியாகவோ உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். வெற்றி நிச்சயம். 2வது கொள்கை: பலவீனங்களை யாரிடமும் சொல்லாதீர்கள். நீங்கள் யாரிடம் ஆவது உங்கள் பலவீனங்களை சொல்கிறீர்களா? அப்படி நீங்கள் உங்கள் பலவீனங்களை மற்றவர்களிடம் சொல்வதால் மற்றவர்கள் உங்கள் மீது இரக்கம் காட்டுவார்கள் என்று நினைக்காதீர்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கும் வேதனைகளுக்கும் வருத்தப்படுபவர்கள் போல் நடித்து, ஆறுதல் சொல்பவர்கள் போல் நடித்து உங்களை அதே இடத்திற்கு அதை பிரச்சனையில் தள்ளிவிடுவார்கள். இந்த உலகத்தில் 90% மக்கள் நீங்கள் வேதனைப்படுவதை, உங்கள் பிரச்சனைகளை வேடிக்கை மட்டுமே பார்ப்பார்கள். மீதமுள்ள 10% மக்கள் உங்கள் பலவீனத்தை வைத்து, உங்கள் பிரச்சனைகளை வைத்து உங்களை உடைக்கப் பார்க்கிறார்கள். மீதமுள்ள மக்கள் உங்கள் பிரச்சனைகளை வைத்து அதை பெரிதுபடுத்தி உங்களையே அழிக்கப் பார்ப்பார்கள். இன்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் எவ்வளவு உடைந்தாலும் அது உள்ளுக்குள்ளேயே இருக்கட்டும். வெளியில் நீங்கள் பெரிய திறமைசாலியாக, வலிமையானவராக இந்த உலகிற்கு காட்டுங்கள். 3வது கொள்கை: உங்கள் ரகசியங்களை மனதிற்குள்ளேயே வைத்துக் கொள்ளுங்கள். பிறப்பால் யாரும் நண்பர்கள் இல்லை, எதிரிகளும் இல்லை. ஒருவரின் நடத்தையில்தான் நண்பர்களும் எதிரிகளும் உருவாகிறார்கள். முட்டாள் தன்னுடைய ரகசியங்களை வெளியே சொல்கிறான். ஆனால் எதிரி அதனை அவனை அழிக்கும் ஆயுதமாக பயன்படுத்துகிறான். நீங்கள் வாழ்க்கையில் உயிரை செல்ல விரும்பினால் உங்கள் ரகசியங்களை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். 4வது கொள்கை: வெளிவேஷம் போடுவதை நிறுத்துங்கள். மக்கள் பெரும்பாலும் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் மூலம் ஸ்டேட்டஸ் வைத்து தனது பெருமைகளை போலியாக போட்டு வெளிவேஷம் போடுகிறார்கள். பில்கேட்ஸ் எவ்வளவு பெரிய பணக்காரர் என்று நமக்கு தெரியும். ஆனால் அவர் எவ்வளவு எளிமையாக இருந்தார். ரத்தம் டாடாவை பற்றி நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். அவர் எவ்வளவு சொத்திற்கு அதிபதி. ஆனால் அவர் எவ்வளவு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார். வெளிவேஷம் போடுபவர்கள் பலவீனமானவர்கள். அவர்கள் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். 5வது கொள்கை: எல்லோரையும் திருப்திப்படுத்த நினைக்காதீர்கள். ஒவ்வொரு மனிதரும் தன்னை பாராட்ட வேண்டும், புகழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவ்வாறு இருக்க முடியுமா? எல்லோரின் பேச்சையும் கேட்க முடியும், திருப்திப்படுத்த முடியும் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் கோழையாக ஆகிவிடுவீர்கள். இந்த உலகத்தில் யாரையும் திருப்திப்படுத்திவிட முடியாது. இங்கே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விருப்பம், ஒவ்வொரு ஆசை. ஒருவர் நினைப்பது போல் ஒருவர் நினைக்க மாட்டார்கள். மகாபாரதத்தில் கிருஷ்ணர் அனைவருக்கும் சொந்தமானவர். அனைவரும் கிருஷ்ணரின் உறவினர்கள்தான். ஆனால் அவர் அனைவரையும் திருப்திப்படுத்த நினைத்திருந்தால் நீதியை நிலைநாட்ட முடியுமா? நீங்கள் உங்களுக்கு சரியென்று நினைக்கும் விஷயத்தை சிறப்புடன் செய்யுங்கள். இந்த உலகம் ஏதாவது ஒரு குறையை உங்களின் மேல் சுமத்திக் கொண்டேதான் இருக்கும். 6வது கொள்கை: உங்கள் மரியாதையை உங்களிடமே வைத்துக் கொள்ளுங்கள். வேறு ஒருவரிடம் கொடுத்து விடாதீர்கள்.
அடுத்தவர் நமக்கு எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும் என்று நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். உங்கள் மரியாதைக்கு நீங்களே நிற்காதவரை யாரும் நிற்க மாட்டார்கள். உங்கள் மரியாதையை நீங்கள்தான் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வீர்கள் என்பதை உணருங்கள். விராட் கோலி கிரிக்கெட்டுக்கு வந்தபோது உலகம் அவரை ஏளனம் செய்தது. ஆனால் தன்னால் முடியும் என்று இந்த உலகிற்கு தன்னை நிரூபித்துக் காட்டினார். அதுபோன்று இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் தன்னை மதிக்காதவர்கள் முன் தன் திறமைகளை நிரூபித்துக் காட்டி உயர்ந்தவர்கள் பலர். நீங்கள் உங்களை மதிக்கும்போதுதான் இந்த உலகம் உங்களை மதிக்கும். இதுவரை நீங்கள் கேட்ட இந்த 6 கொள்கைகளும் உங்களை வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்லும். உங்களிடம் ஒரு கேள்வி: இந்த 6 கொள்கைகளையும் கேட்டு உடனே மறந்து விடுவீர்களா? இல்லை. இந்த 6 கொள்கைகளையும் பின்பற்றி வாழ்க்கையில் வெல்வீர்களா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். பலவீனமானவர்கள் இந்த உலகத்தில் நசுக்கப்படுவார்கள். ஆனால் புத்திசாலிகள் மட்டுமே இந்த உலகத்தை ஆழ்வார்கள். இதுவரை வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.